ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 6வது மாதமான ஆங்கில மாதத்தில் ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதம் சாதாரணமான மாதம் கிடையாது. இந்த ஜூன் மாதம் மிகவும் முக்கியமான மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் முக்கியமான தினங்களும் வரும். அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு. அது ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லலாம். ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த அந்த நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜூனுடைய 25ஆம் தேதி. ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் விசுவாச வருடத்துடைய 3வது மாதமான ஆணியுடைய 11ஆம் நாள். கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. இந்த நாள் தான் அந்த சக்தி வாய்ந்த நாள் வருது. இந்த நாள் அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் ஆணி மாத அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சேர்க்கைகள் காரணமாக அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். கிரகநிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ கிரகநிலைகள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும். அதனால் கிரகநிலைகள் அமைவதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க இதை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா மொத்த குடும்ப கஷ்டமும் உங்களுக்கு தீரும். மொத்த குடும்ப கஷ்டம் தீர ஆன்மீக ரீதியாக என்ன பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜோதிட ரீதியாக அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி நம்மளுடைய வாழ்விலும் குடும்பத்திலும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக அவசியமாகும். நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவற்றை சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும். அந்த வகையில் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் செய்யும்போது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை திதி கருதப்படுது. அதுவும் ஆணி மாத அமாவாசை மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும். ஆக்சுவலி முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாள் அமாவாசை தினம். மங்களகரமான புதன்கிழமையோடு இணைந்து வருவது தனி சிறப்பு. அதில் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமை இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு. இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை முழுசாக அமைந்திருக்கு. இந்த நாள் பெண்கள் தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசையான இந்த நாளில் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும். சுபிட்சமானது ஏற்படும். திருமண குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியம் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அதோடு பித்ருதாசம் அப்புறம் முன்னோர்கள் சாபம் ஆகியவெல்லாம் நீங்கி வீட்டில் நன்மை பெருகி கொண்டே போகும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் நடக்கும். ஸோ இப்போ பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பரிகாரம் சொல்கிறேன். என்னங்கிறத தெளிவாக நோட் பண்ணி அதை செய்யுங்க. ஆணி மாத அமாவாசையில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு ஆண்கள் வழக்கம் போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்க. பிறகு தெய்வ வழிபாட்டை செய்யுங்க. பெண்கள் சமையல் உள்ளிட்ட வேலைகளை முடித்து விடுங்க. பகல் உச்சி பொழுதிற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அன்றைய மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் உள்ள பூஜையில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம், சிறிது பூவு, மஞ்சள், குங்குமம், ₹1 நாணயம் ஆகியவற்றை வைத்திருங்க. தாம்பலம் தயார் செய்து கொள்ளுங்க. முடிந்தவர்கள் அதோடு ரவிக்க துணி அல்லது புடவை ஆகியவை கூட வாங்கி வைக்கலாம். முடியாதவங்க வெத்தலை, பாக்கு, பூ, பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளுங்க. இது போல் 5 தாம்பலங்கள் தயார் செய்து வைத்திருங்க. குலதெய்வத்திடம் மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க.
பிறகு வீட்டில் சுமங்கலியாக இருந்து இறந்த பெண்களை நினைத்து வழிபட்டு பூஜரையில் வைத்துள்ள இந்த தாம்பலத்திற்கு கற்பூர ஆராத்தியை காட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த தாம்பலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டும் என நினைத்து 5 சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுங்க. ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம். முதல்ல ஏதாவது இனிப்பை அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பலத்தை கொடுங்க. ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுங்க. இந்த தாம்பலத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட கொடுக்கலாம். மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை தரும். அதுவும் பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கைகளால் இதை நீங்கள் செய்கிறதுனால தாலி பாக்கியம் உங்களுக்கு பலப்படும். அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க. இது தாங்க செய்ய வேண்டிய பரிகாரம். இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஆனி மாத அமாவாசையில் கிரகநிலைகள் இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ராசியில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் குரு, லாபஸ்தானத்தில் சுக்கரன் ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் புதன். இந்த மாதிரி கிரகநிலைகள் வலுவாக அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி வலுவாக அமைஞ்சதோட அடிப்படையில் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அமாவாசை பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு மிதுன ராசி மிருகசீட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலேருந்து தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரர்கள் மூலம் நன்மை உங்களுக்கு உண்டாகும். பணவரவு எதிர்பார்த்தபடி எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். வாகனங்கள் ஓட்டி செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயங்கள்லாம் நீங்கும். எதிர்காலம் பற்றிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு தோன்றும். ஆசிரியர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்பது மிருகசீரிட 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதற்கேற்ப இந்த அமாவாசையிலிருந்து நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஏற்படாமல். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா காரியங்களை வெற்றி பெற முடியும். விருப்பங்கள் எல்லாமே கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனமாக இருக்கணும். வீண் பகைகள் ஏற்படலாம். ராசியதிபதி புதன் ராகுக்கு கேந்திர பெறதுனால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். ஸோ அந்த அலைச்சல்கள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் தான் உங்களை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடன் பணிப்போர்கள் வீண் வாக்குவாதங்கள் ஈடுபடலாம். எனவே அவங்களிடமும் கவனமாக இருப்பது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். மற்றவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தொட்டது எல்லாமே தொடங்கும். இது திருவாதுரையில் பிறந்த உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து மன துணிவு அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவி கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனமாக இருக்கணும். அப்புறம் பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். கையில் காசு கூட தாராளமாக புரளும். குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் ஏற்படும். தொழில் வியாபாரம் கூட திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு வீண் அலைச்சல் குறையும். எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிக்கிறது உங்களுக்கு முடியும். அப்புறம் எப்போதும் சுறுசுறுப்பாக செயலாற்றுற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்குன்னு சுய கௌரவம்லாம் பார்த்து எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நிதானமாக முடிவெடுக்கணும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.